உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மத்தேயு 7:1. இறை சமுதாயத்தை கட்டி எழுப்ப துணிந்து குரல் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டார். இயேசுவை போல இன்று மானிடத்தை காக்க, மானிட உரிமைகளை மீட்க குரல் கொடுக்கும் மனித உரிமை போராளிகள் அனைவரும் சர்வாதிகார பாசிச அரசால் தீர்ப்பிடப்படுகிறார்கள். உண்மையை உறக்க சொல்பவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு சட்ட விரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் என்ற பெயரில் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இது எனக்கு நடக்கவில்லை என்று நாம் பிலாத்துவை போல் கை கழுவிவிட முடியாது. கண்டும் காணாமலும் மௌனம் காத்து நீதிக்காக குரல் கொடுக்காத போதெல்லாம் நாமும்